வணக்கம், வெல்கம் டு நாச்சியாதாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். காப்பரில் 3 லேயர்ஸ்க்கு ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து காப்பர் சுகர் பீடை 2 பீடு ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் ஃபஸ்ட் லைனை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 4 mmல இருக்க காப்பர் பீடு, நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே காப்பர் தான். காப்பர் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காப்பர் பீடுக்கு 4 mm பீடுக்கு மேலே திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ பேசிக் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சென்டர் லைன்லேருந்து கரெக்டாக 1/2 inch இருக்கிற மாதிரி, அப்புறம் 1 inch இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சென்டர் இப்படி மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மார்க்கிங்கை ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் அந்த 1/2 inchக்கும் 1 inchக்கும் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போது சென்டர்லேருந்து 1/2 inch லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 inchல தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக 1/2 inch மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த 1/2 inch வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டு முடிச்சுக்கிறோம். இப்போ அந்த ஒரு 1/2 inch இன்னொரு 1/2 inchக்கு நடுவில் அந்த சென்டர் லைன், அதாவது 1/2 inch லைனுக்கு குட்டியாக வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது அந்த குட்டி லைன் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 4 mm காப்பர் பீடு, அதுக்கப்புறமா சுகர் பீடு இதை கொடுத்து அந்த லைன் போட்டுக்கோங்க. பெரிய லைன் அதே மாதிரி அடுத்த 1/2 inchல இருக்க அந்த பெரிய லைனில் இருக்குல்ல, அதுலேயும் அதே மாதிரி 4 mm பீட், ஒரு சுகர் பீடு வந்து அந்த லைன் வர்ற வரைக்கும் எத்தனை சுகர் பீட் தேவைப்படுதோ அத்தனை பீடு வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சுகர் பீட் 2 பீடு ஒன்ஸ் தான் ஸ்டிச்சஸ் போடணும். கீழே அந்த பார்டரில் இருக்க சுகர் பீட் லைனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக மெர்ஜாகி வர மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதவே தான் நான் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இதுதான் இதோட பேக் நெக். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.